கிறிஸ்தவர்களை கொடூரமாக துன்புறுத்தியவன். அவன் பெயர் சவுல். ஒரு தீவிர பரிசேயன். தேவனுக்காக செய்கிறேன் என்று நினைத்தான். ஆனால் உண்மையை அறியவில்லை. டமாஸ்கஸ் நோக்கி அவன் பயணம் செய்தான். இயேசுவை நம்புகிறவர்களை பிடிக்க, அவர்களை அழிக்க. ஆனால் அந்த வழியில் ஒரு அதிசயம் நடந்தது. வானத்திலிருந்து திடீரென ஒரு கண்கவர் ஒளி. கடவுளே! அவன் தரையில் விழுந்தான். பார்க்க முடியவில்லை. ஒரு சத்தம் கேட்டது. சவுலே, சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? பயத்துடன் அவன் கேட்டான், நீர் யார் ஆண்டவரே? அந்த சத்தம் சொன்னது, நான் நீ துன்புறுத்துகிற இயேசு கிறிஸ்து. அந்த நிமிடத்திலிருந்து சவுல் குருடனானான். 3 நாட்கள் சாப்பிடாமலும் குடிக்காமலும் நான் உடைந்து விட்டேன். என் வாழ்க்கையை சந்தேகித்தேன். என் உள்ளம் மாற ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் தேவன் அனனியாவை அழைத்தார். பயந்திருந்தாலும் அவர் கீழ்ப்படியினார். அனனியா வந்து கைகளை வைத்து ஜெபித்தார். அந்த வேளை அவனுடைய கண்களில் இருந்த தட்டு விழுந்தது. அவன் பார்வை பெற்றான். ஆனால் அதைவிட முக்கியம், அவன் இதயம் மாறியது. சவுல் இப்போது பால் தி அப்போஸ்தலன் ஆனான். ஒரு புதிய மனிதன் கிறிஸ்துவில். ஒரு காலத்தில் துன்புறுத்தியவன் இப்போது சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். அவன் துன்பங்களை சந்தித்தான். சிறையில் அடைக்கப்பட்டான். ஆனால் அவன் நின்றுவிடவில்லை. அவனுடைய எழுத்துகள் இன்று வரை உலகத்தை மாற்றுகின்றன. அவனுடைய எழுத்துகள் இன்று வரை உலகத்தை மாற்றுகின்றன. சவுல் பவுலாக மாறினான். நாமும் மாற முடியும். யாரும் தேவனுடைய கிருபைக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தருகிறார். நீங்கள் நம்பினால் ஆமென் என்று காமெண்ட் செய்யுங்கள்.